பொதுவாகவே வீட்டில் செடி வளர்க்குறதுனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் எங்களுக்கும். இப்போ தான் ஒரு 5, 6 செடி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் புதுசாக. ரோஸ் செடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறையா ரோஸ் செடி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 5, 6 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் க்ரோ பேக்கில். பாருங்கள், ஒவ்வொரு செடியும் நாங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கினோம். அந்த செடியில் இருக்கிற பூக்கள்லாம் இன்றைக்கி அறுவடை செஞ்சுட்டோம். ஏன்னா அந்த பூலாம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா செடி சீக்கிரமாக வளராது அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தெல்லாம் பூ எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் வளராமல் அப்படியே இருக்கும், குறுக்காது, எதுவும் பண்ணாதுங்கிறதுக்காக அதில் இருக்கிற பூவை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது எங்களோட பழைய செடியில் இருந்த பூக்கள் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். இந்த கொய்யாக்கன்று இப்போ ரீசெண்டாக வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது, ஆனால் சரியாக காய்க்க மாட்டேங்குது. அதனால் இதை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். திராட்சை தக்காளி பறிச்சுக்கிறோம். திராட்சை நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? திராட்சை செடியும் வாங்கி வந்து வச்சுருக்கோம். அதனால தான் எனக்கு அது ஃப்ளோவில் வருது. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற பாகற்காயை பறிச்சுக்கலாம். வீட்டிலே வளர்க்குற காய் சாப்பிட்றது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்மளே இப்போ விளைச்சி அதை அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு துளி கூட எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கை முறையில் நம்மளே அறுவடை செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. இதில் எதுவுமே நாங்கள் எருவு தவிர இது வரையும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் இதில் நாங்கள் போட்டதே கிடையாது. ஒரு சாம்பல் கூட தெளித்ததில்லை. பூச்சி வரட்டும், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலான்னு நாங்கள் எதுவுமே செய்யாமல் தான் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பீக்கங்காய் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஒரு 2, 3 பீக்கங்காய் விட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் முத்துட்டும், நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அடுத்த தடவை விதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டோம். அப்புறம் இன்றைக்கி கிடைச்ச வெண்டைக்காயும் பறிச்சுக்கிறோம். பாகற்காய், வெண்டைக்காய், பீக்கங்காயெலாம் பறிச்சுக்கிட்டோம். நிறையா கொத்தவரங்காய் செடி பூ இருக்குது. அது மாதிரி அவரை செடிலாம் பூ இருக்குது. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இன்றைக்கி கிடைச்சது இந்த காய் தான். வெண்டைக்காய், பீக்கங்காய், பாகக்காய். இதை பறித்து எடுத்துக்கலாம். எங்கள் பாருங்கள், இந்த செடி பட்டன் ரோஸுன்னு சொல்லி வாங்கியாந்து வச்சு 1 வருஷம் ஆகுது. இது மாதிரியே தான் எப்போவுமே நல்லா பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறையா கொலையாக. அதுக்கு காரணம் நாங்கள் கொடுக்குற இயற்கை உரங்கள் தான். வேறு எதுவுமே செயற்கையாக இது வரையும் ஒன்று கூட கொடுத்ததில்ல. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கிடைச்ச பழம், காய்கறிகள். இது மாதிரி இயற்கையாக பறித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.